ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேப்பாப்பர்ஸ். நான் உங்கள் மேகு. ஸோ இது கதை கேட்போமா செக்ஷன். இங்கே விச்சஸ் ரெசிடென்சி நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போது. அண்டு இணைமாற்றும் காதலை வந்து கேட்டுட்டு இருந்தவங்க, நான் இணைமாற்றும் காதலையோடைய சீசன் 2 ஃபுல்லாக வந்துட்டு அப்லோட் பண்ணலை இன்னும், ஆனால் முக்கால்வாசி அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேயா? ஸோ மேபி இன்றைக்கி நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடுறேன், ப்ளேலிஸ்ட்டோடைய லிங்க். அதை வந்து பப்ளிக் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய கொச்சன்னு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் அப்படி இல்லைன்னா என்னைக்காச்சும் நான் வீடியோ போடாதப்போ அதை வந்துட்டு நான் பப்ளிக் பண்ணுறேன். ஓகேயா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். பட் ஐம் டேம் ஷூர் அதை பப்ளிக் பண்ணால் நிறைய சப்ஸ்கிரைபர் லாஸ் ஆகலாம். இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம். அதை நானே கெடுத்துக்க விரும்பலை. அதனால தான் வந்து மற்ற வேறு எந்த ஒரு எஃப்எஃப்ஓ இல்லை வேறு எதுவும் நான் போடாமல் இருக்கேன். இதை மட்டும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் இப்போ போயிட்டுருக்கு, விச்சஸ் ரெசிடென்சி. ஓகே, சரி, ஃபைன். நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு 4 எபிசோடாக ஒரே நாளில் 4 எபிசோடு இஎம்கே வந்து ரிலீஸ் பண்ணேன் இல்லையா, அதே போல் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, சரிடா செலிபிரிட்டிஸ். இப்போது லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓகே, ஃபைன். நம்ம டேயு வந்துட்டு எப்படி டேயுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் பாட்டி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மூத்த பையன் வாரிசு அந்த பிறந்திருக்காரு இல்லையா, அவருக்கு மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் ஓரவஞ்சனம் பார்க்குறாங்க. ஓகேயா? அந்த குழந்தை வந்துட்டு அதுதான் அடுத்த கேட் கீப்பராக இருக்க போகுது. இப்போ நான் இருக்கேன், அதே போல் அடுத்த கேட் கீப்பராக இருக்க போது. எங்கள் கடவுளை பற்றியோ எங்களுடைய அடுத்தடுத்து எங்கள் வம்சத்தை காப்பாற்ற போகிறது வந்துட்டு அந்த குழந்தை தான். அதுக்கு காதல் வழியை உண்டு பண்ண நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி நான் பாட்டி சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்க வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட இனம் இந்த இந்த விச்சஸ் போல் நிறைய இனங்கள் இருக்குது. டிராகுலா, வேம்பயர், ஜின், டீமன் அப்படின்னு நிறைய இருக்குது. அதுவுமே மனுஷங்களாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களால எங்களுக்கு வந்துட்டு ஆபத்து இருக்குது. அவங்க இந்த டார்க் வேர்ல்டை ரூல் பண்ணணும், டார்க் வேர்ல்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டுட்டு எங்களை வந்துட்டு அவங்க காயப்படுத்துவாங்க. அதுக்காக எங்களுக்கு பவர்ஸ் வேணும். அந்த பவர்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் எங்கள் கடவுள் கொடுத்த ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு க்ளூ மாதிரியோ சம்திங்கில் ஒரு வாய்ப்பு மாதிரி. ஓகேயா? உங்களுக்கு பவர்ஸ் இப்போ வரைக்கும் பெருசாக இல்லை, ஆனால் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்களும் ஸ்பெல் போடுறது, போஷன்ஸ் ரெடி பண்ணுறது, மேஜிக் வேண்ட் யூஸ் பண்ணுறது, இதுதான் விச்சஸோடைய லைஃப் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு காதல் வலியை வந்துட்டு அனுபவிக்கணும். ஒரு வலி, ஒரு தீரா வலி, அதை வந்து நீங்கள் அனுபவிக்கணும். ஒரு 10 பலி வந்துட்டு கொடுக்கணும். நான் கேட்குறப்போ தான் அதுவும். ஓகேயா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டைமுமே இந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் காதல் வந்துச்சுன்னா அது அந்த மந்திர தொட்டி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஸ்மெல் பண்ணிடும். ஓகே, ஃபைன், இது கரெக்டான டைம், எனக்கு இந்த நேரத்துக்கு ஒரு பலி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுமா, இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, டேயுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அந்த குழந்தைய டேயு வந்து காப்பாற்றிடணும், அவன் பொண்டாட்டியை காப்பாற்றி கொடுத்துடணும். அப்போ தான் டேயை நல்லா கொஞ்சம் ஸ்மார்ட்டான கை இல்லை, நல்லா படிப்பார், செய்வார். அதனால் வந்துட்டு டேக்கு வந்து ஒரு சின்ன சலுகை. அவர் இந்த வழியெல்லாம் அனுபவிக்க வேணாம். அவன் வந்து அவனோட ஃபோக்கஸ் வந்து இந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷனை நல்லா கொண்டு போகிறதுல இருக்கணும். அந்த காதல் வழியை கொடுத்து ஒரு ஓரமாக முடக்கி வைக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி இப்படி பண்ணவும் தாத்தாக்குன்னா செம்ம கோவம் வருது. நீ வந்து எப்படி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் ஒரு வழியாக வந்து இவங்க என்ன இருந்தாலும் இந்த கேம் விளையாண்டு தான் ஆகணும்னு சொல்லி நம்ம டேயுக்கு டேக் கேம் வருமா, சரின்னு சொல்லிட்டு இவங்க போய் மந்திர தொட்டியில் போய் மந்திரத்தெல்லாம் விட்டுட்டு செஞ்சுட்டு வருவாங்க. நம்ம டேயும் இடப்பட்ட கேப்பில் ஒன்று டேங்கிட்ட சொல்லியிருப்பா, அதாவது இந்த கேம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கேம் அப்போ நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல, இதுங்க எத்தனை கேம் விளையாண்டுச்சுங்களோ தெரியல, ஃபார்ம் ஆக வேண்டியது ஆயிடுச்சு போல். நம்ம டேயும் ஆனால் அதை கிளியராக சொல்லாமல் திபுன்னு டேய் அங்கே அந்த மந்திர தொட்டியில் அவனுடைய பவர்ஸை விட்டதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா, அவளால் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஐயோ, இவங்க எல்லாம் வந்து அவன் சொன்ன அது வந்து கதை இல்லையா, நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காளா. நம்ம டேய் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு, டேய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே வந்துட்டு போயிருப்பான்.
டேய் வந்துட்டு போகிறாளா, நேராக ஓடி போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்க, இந்த பக்கம் டேயும் பின்னாடியே போக, கூட இருக்க மற்றவங்க பாட்டியை கொஞ்சம் பழிஞ்சு பேசுகிறாங்க. நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்ல, பாட்டி பார்க்குறாங்க, இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்ல, எப்படி நம்ப சொல்கிறீங்க பாட்டி? நீங்கள் தான் வந்து டேயுவை எஸ்கேப் பண்ணி விட போகிறதா பேசிகிட்டு இருந்தீங்க, அது நானே கேட்டேன், அப்புறம் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுறா. எல்லார்கிட்டேயும் வந்து சொல்லிட, இந்த கூட இருக்க சிஸ்டர்ஸும் நம்ம பாட்டி மேலே லைட்டாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீதி பேர் கேட்க, அம்மா நீங்கள் இவங்களை நம்பி ஏமாந்து போகிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து சொல்ல, வாயை மூடு வாயை மூடு, என்ன எதிர்த்து பேசுகிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோவப்பட, இப்போ என்ன என்ன உனக்கு டேயுவை பலி கொடுக்கணும், வேதனைப்படணும் அதானே? ஆமாம், நாங்கள் அனுபவித்த அதே வேதனை அப்படின்னு சொல்லவும், சரி போங்க போங்க, அந்த டேயுவை வேட்டையாடி கொண்டு வாங்க, போதுமா, இதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, ஆமாம் பாட்டி, நீங்கள் சொல்கிறதால இல்லை, உண்மையாகவே டேயுவை நாங்கள் கொல்ல தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த ரூமில் வெப்பன்ஸை எடுத்துகிட்டு வந்து கிளம்ப, எல்லாம் போனதும் ஜேகே வரான். பாட்டிங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி இவன் இந்த பாட்டி, நம்ம மெயின் பாட்டி இருக்காங்க இல்லையா, டேயங்கோட பாட்டி, அவங்க வந்து வெக்ஸ் ஆகி அப்படியே உட்காந்துருக்க, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன், டேயுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சூஸ் பண்ணுற வெப்பன், அவங்க அம்மா யூஸ் பண்ண அந்த கோடாரி, அதை எடுத்துகிட்டு அவன் கிளம்ப, மற்றவங்க அவன் தெரிஞ்சதை அந்த வெப்பனை எடுத்தானா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அவன் அதை பிடிச்சிருக்கதை பார்த்தியா, அவள் பிடிச்சிருக்க மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குமோ அப்படின்னு எல்லாம் வந்து காத்துட்ருக்க, அக்கா நீங்கள் ஏன் இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் சரியாயிடும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. நாங்கள் நம்புகிறோம் உங்களை, எங்களால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் எதுக்கு இதை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மட்டும் ஆறுதலாக பேச, மீதி 2 பேர் அமைதியாக இருக்காங்க. எதுவும் வந்து பாட்டிகிட்ட பேசலை. அவங்களுக்குள்ளே வந்துட்டு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது, நமக்கு எதுவும் துரோகம் பண்ணுறாங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அக்கா டே மனசளவில் ரொம்ப தைரியமானவன், இன்கேஸ் அவன் அந்த காதல் வலியை தாங்கிக்கிட்டாலும் நல்லது தானே அக்கா, அவனுக்கும் இன்னும் பொறுப்பு வரும், நம்மளோட அடுத்த தலைமுறையை அவன் நல்லபடியாக பார்த்துப்பான் அக்கா அப்படின்றாங்க. இல்லைனா உங்களுக்கு தெரியாது, அவன் கண்டிப்பாக டேயுவை கூப்பிட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லவும், பாட்டி பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஆமாக்கா, அவன் குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், கேட்டேன், டேயும் இந்த கேம்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டா கண்டிப்பாக அவளை கூப்பிட்டு, குக்கி ஜோயாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடுவேன்னு சொன்னான். நீங்கள் கண்டு வச்ச கனவெல்லாம் நினைவாகாமல் போயிடும் அக்கா, அதனால் நீங்கள் நம்புங்க, எல்லாம் நல்லதுக்கே, டேயு இறந்தாதான் அவன் இங்கே இருப்பான், அடுத்தடுத்து மந்திரத்தை ஒழுங்காக கற்றுப்பான், நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி அதை வந்துட்டு கடத்தி கொண்டு போகணுன்றத அவன் அதை யோசிப்பாக்கா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண, அவங்க பார்க்குறாங்க. ஏன்ட்டேயா அப்படி சொன்னது, அப்போ சரிதான், அவன் இங்கே இருக்கணும்னா அவன் காத்திருக்கணும், அந்த காலகட்டத்தில் அவன் முழுசாக ஒரு ஸ்ட்ராங்கான விச்சாக மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்க, நம்ம தான் வந்து பாசத்தில் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு இவன் எப்படி ஓடிட்டுருக்கா, இவன் ஏன் இந்த மாதிரி வந்துட்டு திடீர்னு பயந்து போய் ஓடிட்டுருக்கா, டேயும் கூப்பிட்டு கூட நிற்காம அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்க்க, ஒரு வேளை டே எப்பயாச்சும் உண்மையை சொல்லியிருப்பானா, அவளுக்கு உண்மை தெரிஞ்சுதான் ஓடுறாளா, என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பாட்டி யோசிக்கிறாங்க. நல்லா உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்க, அப்போது தான் சடனாக அவங்களுக்கு டேயோட பவர், அதில் இருக்க லூப் ஹோல், அவன் பவர் அவனை விட்டு போச்சுன்னா அவன் வேனிஷ் பண்ண எல்லாமே அது மறுபடியும் அப்போது டே மனுஷங்களோட மெமரியில் இருக்கிறதையும் விசிபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஒரு இதுவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்போ அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதை டே மறைச்சிருக்கணும், இப்போது டேட்ட பவர் இல்லைன்னதும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போன்னு வேகமாக மந்திர தொட்டி இருக்க அறைக்கு போகிறாங்க. அவங்களோட வேண்ட் எடுத்து டேயோட பவரை வெளியே வர வச்சு அதை டேயும் கிட்டே போக கட்டளையிட, அதுவும் ஒரு பால் போல் அப்படியே இருக்குது, பறந்து டேயை தேடி போக, ஜேகே வேறு வழியாக டேயுவை தேடி போயிட்டுருக்கானா.
அந்த கசின்ஸ்லாம் பிரிஞ்சு போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. டேயும் கத்திட்டு இருக்கான். டே டே டேயு டேயுன்னு சொல்லிட்டு டே பையன் கத்திட்டு இருக்கான். அப்போதான் அந்த ஒன் ஷாட்ல ஜோயா ஒளிஞ்சிருப்பாளே அந்த ஸ்டேர்கேஸ் கிட்ட. இவ போயிட்டு நம்ம டேயு போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா. டே போயிட்டு டேயு டேயுன்னு கத்திட்டு வரான். ஆனா எங்க ஆளை காணோம். இவ பயந்து இல்ல இல்ல எப்படியாச்சும் நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி போக ஒரு குட்டி டோர் இருக்கு. அது லாண்ட்ரி லிஃப்ட் ஓகேயா. குட்டியா இருக்கு. ஒரு ஆள் வந்து உள்ளே போயிட்டு உட்காரலாம் அந்த மாதிரி. அதை பார்த்துட்டு இவ மெதுவாக அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிடுறா. பயந்து அவள் உட்காந்துட்டு இருக்க. டே சத்தம் கேட்குது. ஆக்சுவலி வீடு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர் ஓகேயா. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் ஓகேயா. இப்போ இவ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா. உட்காந்ததும் அங்கே ஏதோ பட்டன் வந்துட்டு இருக்க. ப்ரெஸ் பண்ண டேக் அந்த சவுண்டு கேட்க லிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. அதுவும் லாண்ட்ரி லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான். இது இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை டேயு இதுக்குள்ளே இருக்காளா அப்படின்னு சொல்லி அங்கே டேயு அப்படின்னு சொல்லி கத்த மூச்சு உள்ளே அந்த அம்மா வாயை நல்லா பொத்திக்கிட்டு அதுலேயே உட்காந்துருக்கா. ஐயோ இது என்ன, இது இது ஏதோ ரூம் நினச்சா இது ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. கொடுமை இவ வந்து உட்காந்துருக்கப்போ அந்த ட்ரெஸ்ஸு லைட்டாக வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு அந்த இதில் வந்து டோரில் மாட்டிகிட்டு இருக்குமா. டேயுங்க அதை தொட்டுட்டு பார்த்துட்டு இருக்கான். டேயு கண்டிப்பாக உள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் கையிலேருந்து அந்த ட்ரெஸ்ஸை அவள் கீழே கீழே போகிறாளா மேலே போகிறாளா தெரில. லிஃப்ட்டில் அப்படியே வந்துட்டு அந்த இது வந்து துணி வந்து இதுவாக அவன் ரைட்டு. அப்போ வந்து லிஃப்ட் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஒன்று அவள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகணும், இல்லைனா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டுருப்பா போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவன் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அங்கே முழிச்சிட்ருக்க. இவ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்துட்டா. எங்கே வந்து இதோட அந்த விச்சஸ் ரெசிடென்சியோட எக்ஸிட் இருக்குமோ, எக்ஸிட் டோர் இருக்குமோ அங்கே வந்துட்டா. கரெக்டாக பார்த்து இவ டோரை திறக்கலாம், வெளியே வந்து போகலாமா அப்படின்ற மாதிரி நினைக்க 2 பேரும் வரானுங்க. லைட்டாக டோரை திறந்து பார்க்குறா. 2 பேர் இருக்கிறத பார்த்ததும் லைட்டாக அப்படியே மூடிடுறா சவுண்டு வராமல். இவனுங்க அந்த கசின்ஸு அவனுங்க வந்துட்டு டேய் நீ இங்கேயே எக்ஸிட் டோர்ட்டு நில்லு, அவள் எப்படி வந்தால் இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்ல சரிடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும் டே இரு அவளை பார்த்துட்டேன் அத்தப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேர் கேஸ் கிட்ட, அதாவது அவள் எங்கே இருக்காளோ அதுக்கு பக்கத்தில் ஸ்டேர் கேஸ் கிட்ட அவளை இருட்டில் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு கையில் அவன்கிட்ட நல்லா வந்துட்டு இந்த மிருகத்தை வேட்டையாட ரைஃபிள் இருக்குமா அதை வச்சு அப்படியே ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணோட சத்தம் கேட்குது. சூப்பர் ஷாட்டு, ஒளிஞ்சா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா அது மெய்டு. ஷிட் இவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் அப்போவே பாட்டி வீட்டுக்கு அனுப்புனாங்க தானே, என்ன பண்ணுறாங்க என்னவோ, பேச நேரம் இல்லை, உயிர் இருக்காப்பார் அப்படின்னு சொல்ல இவன் தொட்டு பார்த்தா இல்லை செத்துட்டா அப்படின்னதும் அப்படியே அங்கே ரத்தம் சதறி போய் இதில் வேற அவள் பாடியிலேருந்து வேற ரத்தம் வெளியே வந்துட்டுருக்கா. டேய் பாட்டி திட்ட போகிறாங்க, பரவாயில்ல என்ன இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலையே என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வேறு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. டேயூ அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸு வந்து ரவுண்ட் ஸ்டெப்ஸாக இருக்கும், அதில் அப்படியே தடன்னு கீழே இறங்கி வரான். இவனும் இங்கே தான் வரானா, ஒரு வேளை பேஸ்மெண்ட் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போது அந்த பக்கம் இருந்து ஜேகே வரான். அவன் ஏதோ தட்டி விட தெரியாமல் இவனுங்க பார்க்குறாங்க. அங்கே ஏதோ சவுண்டு வருது, வா 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 அப்படின்னு சொல்லி இவனுக்கு முன்னாடி அவளை வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஸ்டெப்ஸில் வேக வேகமாக இறங்கி வர அந்த ரவுண்ட் ஸ்டேர் கேஸில் வந்துட்டு பார்க்க அந்த படிக்கட்டில் லாஸ்ட்டில் வந்துட்டு காலை வைக்கிறதுக்கு முன்னே பார்க்குறான் ரத்தம் அப்படியே அங்கே வந்து கிடக்குது. பார்த்துட்டு பயந்து டேய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து எட்டி பார்க்க தேங்க் காட் அது டேயு இல்லை. ஆனால் டேயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அங்கே தான் லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளேயுமே ஜேகே இந்த பக்கம் வந்துட்டு வந்துடுறான். டேயூ அப்படின்னு சொல்லி கத்த இவ வாயை இறுக்கி மூடிட்டு பயந்து உட்காந்துருக்கா உள்ள. டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியல இந்த மெய்டை அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஐயோ அப்படின்னு ஜேகே பயப்படுறான். இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன பையன் தானே போயிட்டு இந்த பக்கம் டோரை திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அவனை போய் சமாதானம் பண்ண இது வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ தான் அவனுங்க 2 பேரும் அந்த பக்கம் போகிறானுங்க அப்படின்னு சொல்லவும் மேபி அவனுங்களா கூட இருக்கலாம். ஐயோ மெய்டுக்கே இந்த நிலமனா டேயுவை கண்டா அவனுங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணுற ஃப்ரீசிங் ரூம் அந்த பக்கம்லாம் போய் பாரு, நான் போய் பேஸ்மெண்ட்டில் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும் சரிடா
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த லிஃப்ட் டோர்ட்ட ஓப்பன் பண்ணுறதே மறந்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் வந்து போயிடுறான். ஜேகே போகலான்னு பார்க்க அந்த நேரம் அவனுக்கு ஏதோ ஞாபகம். அண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல அங்கே இல்லை, அவன் வந்துட்டு ஆல்ரெடி கிளம்பிட்டான் போல. ஐயோ டேய் உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருமா? ஆமாம் சொல்லணுமே அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜேகே ஏதோ சொல்ல நினைக்க, ஏண்டா நீ கண்ட கனவை சொல்கிறதுக்கு இதான் நேரமா அப்படின்னு சொல்லி ஜேகே அவனை திட்டிட்டு, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ வந்து என்னடா வந்து இது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு போக இங்கே டேயு வரா. மெல்ல முட்டி போட்டுட்டு அந்த லிஃப்ட்லேருந்து வெளியே வரா. கையில் ஏதோ பிசு பிசுன்னு அவளுக்கு இந்த குழந்தைங்க முட்டி போட்டு நடக்குள்ள அந்த மாதிரி நடந்து வராளா. கையில் ஏதோ வந்து தொட்டுட ஐயா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மெய்டோட பாடியிலேருந்து வந்து ரத்தம், அதை தொட்டுட்டா போல். ச்சீ அப்படின்னு சொல்லிட்டு உதறா. மை காட் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுண்டு கேட்டுது. ஒரு 2 பொண்ணுங்க வராங்க. ஏய் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இருங்க. நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த ரத்தத்தை ட்ரெஸ்ஸில் தடவிட்டு நோ நோ நோன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸில் அந்த பிளட்டை வந்து தொடச்சிட்டு அகைன் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போக கட் பண்ணா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஏய் யார் கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்ண எல்லாம் கீழே போக டேயோ அவங்கள தள்ளி விட்டுட்டு காப்பாற்றிக்க அகைன் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட பயந்து உள்ளே உட்கார அது மெதுவாக பேஸ்மெண்ட் போகுது. இதில் நம்பர்ஸ்லாம் வந்து தெரியாதா எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு சொல்லி அவளுங்க அவள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருக்கலாம் இல்லைனா பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஃபைன் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறேன், நான் பேஸ்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் ஒருத்தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் இன்னொருத்தி பேஸ்மெண்ட்டுக்கும் போக பேஸ்மெண்ட்டுக்கு போனவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேயோட வயசு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனவளுக்கு நம்ம ஜேகேவோட வயசு இருக்கும். ஓகேயா 2 வந்துட்டு இப்படி மாறி போகுதுங்களா. டேய் அங்கே இதுக்கு அதுனா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஜேகே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருட்டாக இருக்கா. குழந்த பயந்து போயிட்டு ஐயோ ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ பின்னாடி வந்து டேய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பொண்ணு வந்துட்டு கேட்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கேட்க, டேய் இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணவும், இங்கே இருக்காளா அப்படின்ட்டு அங்கே இங்கேன்னு பார்க்குறா. ஏய் இங்கே யாரும் இல்லை போ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, நான் ஏன் போகணும், கண்டுபிடிச்சி உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் ஒன்றும் பவர்ஸ்க்காகலாம் வந்துட்டு இது பண்ணல, நான் டேயுவை காப்பாற்றுறதுக்காக விளையாடுறேன் அப்படின்னு சொல்ல இவ பார்க்குறா. அப்படின்னா நீ தாண்டா போகணும், போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பேசிகிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க. மெல்ல அந்த லிஃப்ட்டு கீழே வர சவுண்டு கேட்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாவ் இவளை கொண்டு போய் பாட்டிக்கிட்ட விட்டால் கண்டிப்பாக எனக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி போகிறா. அதுக்கு நான் விடணும் அப்படின்னு சொல்லி ஜேகே கையை பிடிச்சி இழுத்து இது பண்ண, டேயுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நானும் என் அண்ணனும் எதுவும் ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, ஓ அப்படியா நான் என் அண்ணனுங்களை கூப்பிடுறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி இவ கத்துறா. ஏய் வாயை மூடு அப்படின்னு சொல்லி வாயை மூட, விடுடா அப்படின்னு சொல்லி 2 மல்லு கட்டுதுங்க. டேயோ இங்கே இருக்கா. டோரை விட்டு மெல்ல வெளியே வரா. பார்க்குறா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹே அப்படின்னு சொல்லி ஜேகே வாயை மூடுறான். சும்மா இரு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல இவ பிடிச்சி தள்ளி விட்றா ஜேகே. ஆஷ் பைத்தியக்காரா என்ன விளையாடுறீங்களா? எப்படியும் அவள் திரும்பி வரதானே போகிறா. ஏன் நாங்கள் என் அப்பாவை என் அக்கா எங்கள் மாமாவெல்லாம் தியாகம் பண்ணலையா? சொல்கிறத கேளு. இப்போது டேயு எஸ்கேப் ஆனா அகைன் அண்ட் அகைன் பலி கொடுக்குற டைம் அதிகமாயிட்டே போகும். பேச்சை கேளு அப்படின்னு சொல்லி இவ சொல்ல அங்கே சொல்லிக்கிட்டே பேசிகிட்டே இருக்க, நான் அவளை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பினா நல்லா மண்டை மேலேயே ஒரு கட்டையால் டேயு அடிக்கிறா. ஜேகே பார்த்துட்டு அவளை ஏன் டேயு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர ஜேகேவையும் அடிக்க போக ஆனால் பிடிச்சிடுறான் அந்த கட்டையை. டேயு டோன்ட் டூ திஸ், பைத்தியமா நீ என்ன அடிக்க வர அப்படின்னு சொல்ல, யார் பைத்தியம், நீங்கள் எல்லாம் தான்டா பைத்தியம், என்னடா நடக்குதுங்க, என்னை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டு பயத்தில் வந்து பேசவும், நான் யாரை ஆசையாக கல்யாணம் பண்ணணும் அவனும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். ஐயோ டேயோ இல்லை நாங்கள் யாரும் எதுவும் பண்ணல. டேயா நான் உன்னை சேவ் பண்ண தான் பார்க்குறான், சொல்கிறத கேளு, இங்கே வா, நீ சேஃபாக இருக்கணும், விடிஞ்சா நீ எஸ்கேப் ஆகிடலாம், புரிஞ்சுதா, இந்த லிஃப்டில் ஏறு. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அதுக்கப்புறம் ஜேகே நடக்கிறது என்னன்றதை தெளிவாக சொல்ல இவ பார்க்குறா. வாட் ஏண்டா மனுஷ உயிர்னா உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சா, பலி கொடுக்குறோம் அது இதுன்னு சொல்லி சூனியக்கார பசங்களா அப்படின்னு சொல்லி இவ கத்த. இரு இங்கே பார்,
நீயா வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்காத. எல்லாம் கொலை வெறியில் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. நானும் டே அண்ணா மட்டும்தான் உனக்கு இங்கே சப்போர்ட்டில் இருக்கோம். தயவு செஞ்சு சொல்கிறத கேளு. இங்கே பார், மறுபடியும் இந்த லிஃப்ட்டில் ஏறு அப்படின்னு சொல்லி நீ செகண்ட் ஃப்ளோர் போ. அங்கே யாரும் பெருசாக தேட மாட்டாங்க. என் அப்பா அம்மா ரூம் இருக்குது, அங்கே உன்னை சேவ் பண்ணிடுறேன். என்ன, ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லி செகண்ட் ஃப்ளோருக்கு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு டேயுவை உள்ளே உட்கார வைக்க, இங்கே என்ன நடக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ட்ரஸ்ட் மீ, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு, நல்லா தெரிஞ்சவன் தானே குக்கி, அதனால் அவள் நம்பி ஏறி உட்காரா. நான் அவள் கூப்பிட்டு மேலே வந்துடுறேன், நீ போ அப்படின்னு சொல்ல, உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க, உனக்கு வேறு வழி இல்லை, போ அப்படின்னு சொல்லவும் டேயோ அழுதுட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி அதில் உட்கார, அவள் மேலே போக பேஸ்மெண்ட்லேருந்து ஜேகே வேக வேகமாக ஸ்டெப்ஸ் வழியாக போகிறான். அடி வாங்கினவ மெல்ல எந்திரிக்க இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு அவள் கஷ்டப்பட்டுட்டு மேலே வரா. அவள் கசின்ஸு வராங்க. ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவளோட சிஸ்டர் பதறி போக, அவளை செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவ அப்படியே வழியில் தலையை பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்க, யார் உன்னை அடித்தது, ஐயோ பிளட் வருது அப்படின்னு சொல்லி கேட்க, தலையில் வந்து ரத்தம் வர, இவ அவளை அவளை செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போயிட்டான். வாட், புரியல அப்படின்னு சொல்லவும், ஜேகே அப்படின்னு சொல்லி இவ சொல்ல அப்படியே கீழே விழுந்துடுறா. ஆ பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கத்துறாங்க. பாவம் செத்தே போயிட்டா போல். ஓ ஷிட்னு சொல்லி எல்லாம் கோவப்பட டே வரான். இவங்க பேசுறது கேட்டுட்டு மெதுவாக அவன் வேறு வழியாக செகண்ட் ஃப்ளோருக்கு போக பார்க்க, ஏய் டேடா அப்படின்னு சொல்லவும், எங்கே அவன், ஏண்டா நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்கணும், எங்கள் உயிரெலாம் உயிர் இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை துரத்திட்டு போக, என்ன இருந்தாலும் டே கொஞ்சம் நேர்டு தானே, அந்த டைமில் அவன் பயந்து ஓட, நோ ப்ளீஸ் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு டே ஓட பார்க்க, உன் தம்பி என் சிஸ்டரை கொண்டுட்டான், சாரி கேட்குற, அவனையும் உன் ஆளையும் சும்மா விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி டேயை போட்டு மற்ற ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு சரி அடித்து துவைக்கிறானுங்க. இங்கே ரத்தத்தோட டே இருக்கான், எந்திரிக்க கூட முடியல, வழியில் வந்து அப்படியே படுத்துருக்க. மைண்டில் ஃபுல்லாக ஜேகே டேயோட நினப்பு தான். ஜேகே அந்த லிஃப்ட் ஏரியாவுக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு பார்க்க டேயுவை மெல்ல வெளியே கூப்பிட்டு வரான். சீக்கிரம் வா, உன்னை என் அப்பா அம்மா ரூமில் விட்டுடுறேன், அந்த ரூமுக்கு யாரும் போக மாட்டாங்க, ஓடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவோட ரூமில் விட்டுட்டு, நீ இங்கேயே இரு ஓகேயா, நான் டே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் நீ இங்கேயே இரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் ஆகாது, இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி இவன் வெளியவே இருந்து இவளை உள்ளே அனுப்பி டோரை வந்து சாத்திட, கீழே பார்த்தா பசங்களாம் அந்த பொண்ணை வந்து சேஃபாக ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் வச்சுட்டு, அந்த பொண்ணு செத்து போயிட்டா, அவளை கொண்டு போய் ஒரு ரூமில் வந்து வச்சுட்டு, கொஞ்சம் பேர் போயிட்டு பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லுங்கள், இந்த மாதிரி டேயோ இவன் ஜேகே வந்துட்டு நம்ம சிஸ்டரை வந்து கொண்டுட்டான் அப்படிங்கிறத சொல்லுங்கள், மீதி பேர் வந்துட்டு நம்ம வந்து டேயுவாக வந்து இது பண்ணி போகலாம், அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்ல, அதை செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லியிருப்பாள். ஸோ ஜேகே செகண்ட் ஃப்ளோர் போயிருக்கான் போல் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பவர் ஒன்று நம்ம பாட்டி டேயோட பவரை டேக்கிட்டே போக சொல்லி அனுப்பி விட்டாங்க இல்லையா, அது ஒரு வழியாக டேயை கண்டுபிடிச்சிச்சு. அப்படியே வந்து இவன் மைண்டில் டேயை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவனால் முடியல எந்திரிக்க, அப்படியே படுத்திருக்கானா, அவனுக்குள்ளே அந்த பவர் வந்து போயிடுது. அப்படின்னு சொல்லிட்டு டே கத்துறான். டே அவன்டா கத்துறான், அவன் செத்துட்டா பாட்டி கோவப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், டேய் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இன்றைக்கி பாட்டியோட 2 பேரனுங்களையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, கோவத்தில் மீதி பேரெல்லாம் இந்த இறந்து போன பொண்ணு கூட வந்துட்டு பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. டேயு அந்த ரூம் வந்துட்டு டேயு அந்த ரூம்குள்ளே இருக்காளா, அவள் அப்படியே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறா. நம்ம டேயங்கோட ரூம் எப்படி இருக்கும் அதே போல் தான் வந்துட்டு இருக்குது, நல்ல ஒரு பெரிய ரூமு. அப்போ அவள் அப்படியே பார்த்துட்ருக்க, குலகார பசங்களாக இருக்கானுங்களே, எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில, கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிச்சு என் அப்பாட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லுவேன், இவங்க எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவ புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஜோயா குட்டி வயசு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஜோயாவோட குட்டி வயசு ஃபோட்டோ அண்டு ஜேகே ஃபேமிலி ஃபோட்டோ தான் இருக்குது ரூம் ஃபுல்லாக. அதை அப்படியே பார்த்துட்டுருக்கா, மெல்ல உள்ளே போகிறா. டேக்குள்ளே பவர் இப்போ வந்துருச்சு இல்லையா, இங்கே டேயோட தலை செம்மையாக வலிக்குது. ஆயிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிக்கிறா, வெடிக்கிற மாதிரி வலிக்க, டேயுபே அப்படின்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து சவுண்டு யாருன்னு சொல்லி பார்க்குறா. ஆயிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோ நீ நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ மை காட், இது என்ன ரெட் பெயிண்டா, ஹூ ரூயின்ட் யுவர் ட்ரெஸ்,
மை காட்! இது எப்படி என் மேல பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேயு எல்லாத்தையும் மறந்துட்டா போல. அவளுக்குள்ள நடந்த இந்த இப்ப இப்ப ரீசென்ட் டைம்ல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டா போல. இஸ் தட் பிளட் அப்படின்னு சொல்லி ஜோயா கேட்க, பிளட்டா அப்படின்னு சொல்லி இவ டேயுவே பார்த்துட்டு இஸ் தட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஜோயா பயப்படுறா. பிளட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆ இல்லை இல்லை பிளட் இல்லை, என்னாச்சு எனக்கு, நான் எப்படி இங்கே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க ஏதோ கேமு டேக் கேம்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி இவ டேயு வந்துட்டு பார்க்க என்ன அப்படின்னு ஜோயா கேட்க, ஒரு வேளை கேம் விளையாண்டனா, ஏதோ கேம் சொன்னனே டேயுங்க அதில், ஆனால் இது பிளட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு அவள் நின்றுட்டுருக்க. கையில் வேற பிளட் இருக்கும்ல, அதை ஸ்மெல் பண்ணுறா. பிளட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா பார்க்குறா. என்னாச்சு டேபே, ஆர் யூ ஓகே அப்படின்னு பயந்து போய் பார்க்க, யா 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 ஐ எம் ஃபைன். அது உனக்கு தெரியும்ல, ரீசன்ட் டைமாக எனக்கு ரொம்ப ஞாபக மறதி வந்துட்டே இருக்குன்னு சொல்லி. ஆமாம். இப்போது எதை மறந்தீங்க? தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரில. நான் கடைசியாக ஒரு ரூமில் இருந்தேன் பாப்பா, எப்படி இங்கே வந்தேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்க, ஓகே ஃபைன். ஜோபே நீ இது யார் ரூம் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அம்மா அப்பா ரூம். அண்ணா என்ன வெளியே வரக்கூடாது ரூம்லே இரு சொன்னானா, அதான் இங்கே இருக்கேன் அம்மா அப்பா ரூமில். ஓகே, இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குது? எதுக்கு? கை கழுவவா? எஸ்டா அப்படின்னு சொல்லிட்டே கேட்க, ஆனால் என்னாச்சு உனக்கு? ஆமாம், ஏதோ ஃபேமிலி கேம் விளையாடணுன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கேம் விளையாண்டிங்களா? ஆமாம், ஐ திங்க் ஸோ, பட் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஐயோ, இந்த ஞாபகம் மறதி வியாதியை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேனோ. ஓகே, யார் ஜெயிச்சா? ஐ டோன்ட் நோ செல்லம். ஐ திங்க் அவங்கக்கிட்ட இருந்து மறைஞ்சிக்க தான் இந்த ரூம் வந்திருப்பேன் போல் அப்படின்னு டேயு சொல்லிவிட்டு வாஷ்ரூம்க்கு ஜோயா கூட்டு போக அவள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் டே ஆனாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கனவுல வந்த மாதிரி எல்லாமே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஜோயா ஜோயா இல்லைல்ல, அவள் ரூமில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி ஜேகே புலம்பிக்கிட்டே போக, சேஃப் பண்ணியாச்சு. ஜோயா அவள் ரூமில் வந்து பத்திரமா இருக்கா. அவன் என் கனவுல வந்த மாதிரி டேயு பக்கத்தில் இருக்க மாட்டா, அண்ட் அண்ணா என் மேலே கோவம் பட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டே ஸ்டெப்ஸில் கீழே இறங்க, கீழே இருந்து இந்த கசின்ஸு வருவானுங்களா. ஜேகே பார்த்துட்டு பயந்து போய் நிற்கிறான். டேய், அவன் இங்கே இருக்கான்டா அப்படின்னு சொல்லி அவனுங்க மேலே ஏற, ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஏன் வரானுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜேகே பிளான் பண்ணி அந்த குட்டி லிஃப்ட்டில் வந்து இவ வந்தா இல்லையா, யார் நம்ம டேயு வந்தா இல்லையா, அந்த லிஃப்ட்டுக்கிட்ட போகிறான். போயிட்டு லிஃப்ட்டை வந்து பேஸ்மெண்ட்டுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இவனுங்க வர்றதுக்குள்ளேயும் அவன் என்ன பண்ணுறான், டேயு பத்திரமா போங்க கீழே, கண்டிப்பாக வந்துட்டு அண்ணன் வந்து பேஸ்மெண்ட்டில் உங்களுக்காக வெயிட் பண்ணுவான், நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் வந்து கத்திட்டு இருக்க. எங்கடா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க நம்ம ஜேகேயை. எங்கடா அவளை தப்பிக்க வைக்க பார்க்குறா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க, என்னையா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னையும் அடிக்கிறோமா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொன்று இருப்பா அப்படின்னு அடிக்க, யார் நானா அப்படின்னு சொல்லி, நோ நோ ப்ளீஸ், நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு ஜேகே சொல்ல, அவள் சொன்னாடா நீ தான் அவளை கொன்னுட்டேன்னு சொல்லி அப்படின்னதும், உனக்கு எப்படி அவளை அடிக்க மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு துவைக்கிறாங்க. டேய், இவன் சிஸ்டர் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் முன்னாடி அவளை ஏதாச்சும் பண்ணாதான்டா புரியும். டே ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிக்கிறான் அவங்கள போக விடாமல். அவங்கள ஒருத்தன், டேய் நான் கேம் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி ஜோயாவை பார்த்தேன், அவள் எங்கே போனன்னு கேட்டதுக்கு அண்ணா என்ன ரூமில் இருக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் பக்கம் போனாடா அப்படின்னதும், செகண்ட் ஃப்ளோர் தானே, கண்டிப்பாக எங்கே போயிருப்பான்னு தெரியும். எங்கே போயிருக்க போகிறா, அவங்க அப்பா அம்மாவை வந்துட்டு பார்க்கலான்னு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு தான் போயிருப்பா அப்படின்ட்டு இவனுங்க கரெக்டாக செகண்ட் ஃப்ளோரில் நம்ம ஜோயா வந்துட்டு அந்த ரூம் தான் போயிருப்பான்னு அங்கே போக, ஒரு வேளை அவங்க ரூமில் இருக்கலான்னு சொல்லி போக, அது சரி இங்கே தான் இருக்காளா, உன்னை இரு அப்படின்ட்டு போகிறானுங்க. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அப்படின்னு சொல்லி ஜேகே எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். வலிக்குது, எந்திரிக்க முடியல. ரூம் டோர் நாக் பண்ண டேயு உள்ளே இருக்காளா வாஷ்ரூமில். ஜோயா மெல்ல ரூம் டோர் ஓப்பன் பண்ணுது.
இது பார்த்துட்டு அவனுங்கள பார்த்துட்டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்க, வாட்டா அட்டிங் குட்டி பிசாசு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க, ஆ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஏன்னா என்ன இப்படி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது கேட்க, வலிக்குதா வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாணி இழுக்க, ஜங்குக்கு மெல்ல நடந்து வரான். ஏய் அவளை விடுங்கடா அப்படின்னு சொல்ல, நான் பாட்டிக்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னதும், யார்கிட்ட வேணா போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அவ நீ கூப்பிடுற அவளை இங்கே நீ கூப்பிட்டுட்டு வரணும், இல்லைன்னு வையன் அப்படின்னு சொல்லி டேயுவை வந்துட்டு கூப்பிட சொல்லி இவனுங்க சொல்ல, இவங்க அவனுங்க வெப்பனை ஜோயா வயிற்றில் வந்து வைக்கிறானுங்க. ஆயிஷ் ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே, இல்லை இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்ல, என்னடா தப்பு, நீ கொன்னல ஏன் தங்கச்சிய, இது தப்பே இல்லடா அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்ல, இவ ஜோயாவும் எனக்கு வலிக்குது விடுங்க கீழே அப்படிங்கிறா. நோ அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, அவளை விடுங்க ப்ளீஸ், ட்ரேயு இங்கே இல்லை, அவள் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி இவன் கத்த, இது ஜோயா பார்த்துட்டு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, போ இவனுங்க போயிட்டு அவளை கூப்பிட்டு வா போடா அப்படின்னு சொல்லி வந்து கத்துறானுங்க. நீ நீ ஜோயா இறக்கி விடு அப்படின்னு சொல்ல, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா பார்க்குறா. ஜேகே பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான், சீக்கிரம் வா ஏன் அப்படின்னு சொல்லி இது பண்ண, உன் அண்ணா வரமாட்டான்டா, ஒழுங்கா ஓடிடு, அவளை இழுத்துட்டு வா, டேயு இங்கே வரணும், இல்லைன்னா உன் தங்கச்சிய அப்படின்னு சொல்லி அவனுங்க வயிற்றில் அந்த வெப்பனை இன்னும் வச்சு இருக்க, சரி 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 ஃபைன், ஜோயாவை எதுவும் பண்ணாதீங்க, நான் போயிட்டு டேயுவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஜேகே ஸ்டெப்ஸ் வழியாக கீழே போகலான்னு பார்க்க, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா மிஸ்ஸுங்கிறா. என்னை விடுங்க, டேயுபே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஜோயா சொல்ல, வாட் என்ன, ஏய் குட்டி பிசாசு என்ன சொன்ன, அண்ணா டேயுபே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட கை காட்ட, ஷீட் அப்படின்னு சொல்லி ஜேகே அவன் அப்படியே வந்து கண்ணை மூடுறான். வாயை மூடு ஜோ, இல்லை இல்லை நான் அவங்கள லிஃப்டில் பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன், அவளுக்கு அது தெரியாது அப்படின்னதும், இல்லை அண்ணா அவங்க கையில் ரெட் பெயிண்ட் இருந்துச்சு, அவங்க வாஷ்ரூமில் கழுவிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஜோயாவை அப்படியே தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு, இவனுங்க என்கிட்டே போய் சொல்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ஜேகே ஓடி வரான். போயிட்டு ஜோயாவை தூக்குறான். என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலைன்னதும், தலையில் அடிபட்டுச்சு அப்படின்றா. சோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹக் பண்ணிட்டு, நீ இங்கே இரு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, பின்னாடி பார்த்தா ஸ்டெப்ஸ்ட அந்த பசங்களோட பாட்டி, அதுக்கப்புறம் அம்மா, அதாவது ஒரு 3 பசங்க இருக்காங்களா, அதில் ஒருத்தவங்க வந்து அம்மா, ஒருத்தவங்க வந்து 2 பசங்களுக்கு பாட்டி. ஓகே, அவங்க அப்படியே வராங்க. அவங்க பார்க்குறாங்க, உள்ள டேயுவை வாஷ்ரூமில் இருந்து இழுத்து போட்டு அடின்னு அடித்து வெறியை தீர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஜேகே எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், காலில் உழுறான், அவனுங்களை அடிக்க விடாமல் தடுக்கிறான், இவனையும் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அவனால் அவங்கள தடுக்க முடியல. டேயுவை பாயிண்ட் பண்ணி அவன் கண்ணை நீட்ட ஜேகே பார்த்துட்டு, டே வேணாண்டா விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் வந்து அவங்களாம் பெருசாக இருக்கிறதுனால முடியல. வாட் த ஃபக், இதாண்டா மரபு, இதான் நம்ம கடவுளுக்கு நம்ம செய்ய வேண்டியது. நம்ம கடவுள் நமக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்லது செய்யணும்னா நம்ம இன்னைக்கு இவ உயிரை கடவுள்கிட்ட கொடுக்கணும், புரிஞ்சுதா? ஏன் உன் பாட்டி எங்களுக்கெல்லாம் உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்களே, உனக்கு எடுக்கலையா, உன் கண்ணனுக்கு எடுக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் இவனுங்க பேச ஜேகே பார்க்குறான். டேயோ பாவம் விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ண, அப்போது எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து இறந்தாங்களே, ஏன் உன் அப்பா அம்மா அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கெல்லாம் வந்து இறந்தாங்களே, அவங்க உயிரை கொடுத்தாங்களே, அவங்க பாவம் இல்லையா, என்னடா சும்மா டேயுன்னு இது பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி இது பண்ண, ஜோயா டேயுபே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உள்ளே வருது. ஏய் குட்டி பிசாசே கத்தாதா அப்படின்னு சொல்ல, இது உனக்கு ஃபர்ஸ்ட் கேமில் உனக்கு பவர்ஸ்லாம் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு ஜோயாவை பார்த்து சொல்லிவிட்டு, ஜேகே பார்த்துட்டு வேணாம் விட்டுருங்க அப்படின்னதும், விட மாட்டோண்டா, டேய் உன் வெப்பன் எடு அப்படின்னு சொல்லி, தோ இங்கே தான்டா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அந்த ஆக்ஸு அந்த வெப்பனை எடுத்துகிட்டு ஒருத்தன் வரான். வாட் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, எடுடா வெப்பனை கையில் வாங்க அப்படின்றாங்க. இல்லை வேணாம் அப்படின்னதும், வெப்பனை எடுடா இந்தா புடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, கொல்லு அவளை அப்படின்னதும், என்ன கொல்லுடா அவளை அப்படின்னு சொல்ல, கொல்லு, டேய் உயிருக்கு போராடுறா போல், அவளுக்கு மூச்சு திணறல் ஆகிட்டுருக்கு, டேய்
அவளை கொல்லுடா அப்படின்னு சொல்லி இவனுங்க சொல்லவும், இல்லை நான் மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அந்த ஆக்ஸை வந்து தூக்கி போட்டு வெளியே வந்துட்டு ஓடுறான் ரூமை விட்டு. டேயுவை முடியை பிடிச்சி தரன்னு அப்படியே வந்து இழுத்துட்டு இவனை வந்து பிடிக்கிறதுக்காக 2 பேர் போகிறானுங்க. பிடிச்சிடுறானுங்க ஜேகேயை. வாடா சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண பாட்டிங்களாம் பார்க்குறாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை யார் கொன்னா என்ன, நீங்கள் கொல்லுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இல்லைம்மா நோ, டேய் புரிடா ஆக்ஸை புடிடா அப்படின்னு சொல்லி ஜேகே கையில் கொடுக்க, இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மாட்டியா டேய் அந்த குட்டி பிசாசேங்க அதையும் கூட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லவும் உள்ளே போயிட்டு ஜோயாவை தூக்கிட்டு வந்து ஜோயா கழுத்தில் அப்படியே கன்னை வந்து வச்சு அழுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ அவளை கொல்லலை, உன் கையால் ஏதோ இருக்காளே உன் தங்கச்சி, இவரை நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஜேகே பார்க்குறான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ண, ஆனால் இவனுங்க கேட்க மாட்டானுங்க. இந்த பக்கம் டேயங்கு அடிச்சு பிடிச்சி ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வரான். மேலே வந்துட்டான். ஒரு வழியாக மூச்சு வாங்குது. ஆல்ரெடி அவனுக்கு அடிபட்டிருக்குமா, ரொம்ப மூச்சு வாங்கிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஜேகே கழுத்தில் ஆக்ஸை வச்சுக்கிட்டு டேயு வந்துட்டு கீழே அப்படியே கிடக்கா. அவளோட தலைமுடியை மட்டும் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். போடு, கழுத்து மேலே ஒரு போடு, இதே ஆக்ஸால் தானே உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை கொன்னாங்க, அதே மாதிரி நினச்சிட்டு போடு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் அங்கே வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி இது பண்ண இவன் பார்க்குறான். சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே ஜேகே கையை பிடிச்சி ஒரே வெட்டு, டேயோட கழுத்தை ஒரே வெட்டா சீவிடுறானுங்க. ஜோயா வந்துட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்குமா, ஆனால் அந்த ஜோயாவை பிடிச்சிட்டு இருக்கவன் ஜோயா கண்ணை மூடிட்டு இருப்பான். ஏன்னா அது குழந்தைல பயந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் ஒரே ஃபேமிலி இல்லையா, ஸோ அதனால் ஜோயா வந்து இது பண்ண இவன் அப்படியே கதறானோ அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் ரத்தம் பீச்சி அடிக்க, இந்த பக்கம் ஜோயாவை பிடிச்சி தள்ளி விட்றாங்களா. ஜேகே அதை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஜோயா வந்து தூக்கிடுறான். அப்படியே அவள் கண்ணை மூடிட்டு இது பண்ண ஜோயா அலறா, அண்ணா என்ன நடக்குதுங்க, டேயுபேக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் கேட்டு அழுதுகிட்டுக்க, இந்த பக்கம் டேயங்கு அப்படியே இதில் ஏறி வந்ததில் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்திருப்பானா. அவனோட லாஸ்ட்டு விஷுவல் அவன் கண்ணில் இதுவானது டேயுவை வந்து ஜேகே வந்து கொல்ற மாதிரியான விஷுவல் மட்டும்தான். அப்படியே அவன் கண்ணை மூடி கொஞ்சம் மயக்கத்தில் கீழே விழுக, அப்படியே கண்ணை திறக்கிறான். கண் முழிச்சு பார்க்க டேயங் பெட்டில் இருக்கான். பக்கத்தில் ஜோயா உட்காந்துருக்கா. அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கண்ணு முழிச்சதும் ஜோயா குடுகுடுன்னு பாட்டியை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போக, எங்கேயோ வெளியே போகிறானா. எங்கே போகிற அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எதுவுமே கண்டுக்கல ஜோயா பேசுகிறத. நேராக வேகமாக வெறி பிடிச்சவன் மாதிரி அவன் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் ஒரு மாதிரி இருக்கான். அவனுக்குள்ளே இருக்க அந்த விஷுவல் ஒன்று மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த 2 பசங்க நிற்கிறானுங்க. ஜேகே கையை பிடிச்சிட்டு அந்த வெப்பனை வச்சு டேயு கழுத்தை வந்துட்டு இது பண்ணுறானுங்க. அது மட்டும்தான் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஜோயா போயிட்டு டே அண்ணான்னு சொல்லி கூப்பிடுறா. அப்புறம் சரின்னு சொல்லி பாட்டியை போயிட்டு கூப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஓட, இவன் நேராக வேகமாக வெளியே போகிறான். சடனாக ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறான். அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியே வரான். பார்த்தா உடம்பெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருக்குது. இந்த பக்கம் ஜோயா அவங்க பாட்டி தாத்தா ரூமுக்கு போக, அண்ணா கண்ணு முழிச்சிட்டாரு. நேராக கசின் ரூமுக்கு போனார். அங்கே அண்ணா அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க பயந்து போய். பாட்டி பயந்து வெளியே வராங்க. மெய்லாம் டேயை பார்த்துட்டு ஓடி வந்து, என்னாச்சு தம்பி, உங்கள் உடம்புல ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு கசினை வந்துட்டு கொன்னுட்டான் போல் கோவத்தில். இன்னொரு கசின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் கார்டனில் இருக்காரு அப்படின்னு சொல்லவும் வேகமாக கையில் ஒரு நைஃபோட நடந்து போகிறான். பாட்டி தாத்தா மற்ற பாட்டிங்கெல்லாம் போக, எந்த ரூமில் இருந்து வந்து மெய்டு வந்தானோ அந்த ரூமில் உள்ளே போயிட்டு மெய்டு பார்த்துட்டு வராங்க. அங்கே பார்த்தா 2 கசினில் ஒருத்தன் செத்து போயிட்டான். அவனை கோவத்தில் கத்தியாலே போட்டு நெஞ்சில் குத்துன்னு குத்தி கொலை பண்ணியிருக்கான். இன்னொரு கசினை தேடி போயிருக்கான் எங்கே ஓடி வந்து எல்லாம் சொல்ல, அந்த பையனோட அம்மா அலறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா என்ன பண்ணிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி அழுக, இவன் அந்த கசினை பார்த்துட்டு கத்தி அவன் மேலே தூக்கி எறிய, பின்னாடி பாட்டியெல்லாம் டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராங்க. டேயோட அந்த கோவம், அவளை ஏன்டா கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். நாங்கள் எங்கே கொன்னோம்,
பாத்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, இங்கிட்டே அவன் அந்த புக்கில் படித்த சில ஸ்பெல்லு இவன் மேலே போட அவன் அந்த இடத்துல ஒரு மாதிரி அப்படியே கருகி கீழே விழுறான். கோவம் எப்படி சொல்கிறது, கோவத்தோட உச்சியில் டேயாங்கு ரொம்ப ஆச்சு பூச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பாட்டி ஐயோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடுறாங்க. என் செல்லமேன்னு சொல்லி அவங்க கதற, அந்த ஆஷாக கீழே கிடக்கா எரிஞ்சு போனதில் அதை எடுத்து அப்படியே இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ண டேயாங் அப்படின்னு சொல்லி கத்த, இவனுக்கு டேக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்றது. நம்ம பாட்டிக்கு செம்ம கோவம் வருது. டே நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா பலார்னு கன்னத்துலேயே ஒன்று வைக்கிறாங்க. அப்படியே அவன் கண்ணை பார்க்குறாங்க, வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான், செம்ம கோவத்தில் இருக்கான். நீ என்ன பண்ணுற டே அப்படின்னு சொல்லி, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, டே வந்துட்டு ரொம்ப கோவமா அப்படியே இப்போ வந்துட்டு அவனையும் கொன்னுட்டான் இவனையும் கொன்னுட்டான்ல, செம்ம இதில் இருக்கும்போது பாட்டி ஒருத்தவங்க வந்துட்டு, ஐயோ நீ ஏன் டே அவங்க இப்படி பண்ண, இவங்க ஒன்றும் அந்த பொண்ணை கொல்லலையே, உன் தம்பி தானே கொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, டே திரும்பி பார்க்குறான், அசுர கோவத்தில் இருக்கான். என்ன பேசுகிற நீ, வாயை மூடு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல, அக்கா என்ன நீங்கள் உண்மைதானே, அன்னைக்கு டேயு இறந்த பிறகு பலிபீடத்தில் அவளை வச்சு நம்ம மந்திரத்தை சொன்னப்போ ஜேகே அவன் தங்கச்சியோட வந்து நின்னால, என்ன சொன்னான் அன்னைக்கு, என் சிஸ்டருக்கு பவர் வேணும்னு சொன்னானே, அவன் அவன் தெரியாமல் கொண்டு இருந்தா அவன் ஏன் பவர் வேணும்னு வந்து நிற்க போகிறான், உன் கூட இருந்தவன் தான் உன் முதுகில் குத்தியிருக்கான், ஆனால் நீ எங்கள் பிள்ளைங்களை கொண்டுட்ட, இப்போ எப்படி எங்களுக்கு அவங்க திரும்பி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கத்த, உனக்கு உன் டேயு கிடைப்பா, எனக்கு என் பசங்க கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இது ஜேகே பவர் வேணும்னு இது பண்ணானா, ஆமாம் அன்னைக்கு எங்கள் பசங்க பலிபீடத்தில் இதுக்காக தான் நீ டேயுவை கொன்னியான்னு கேட்டப்போ அவன் ஆமான்னு சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்ல, இல்லை அவன் அவன் கோவத்தில் அப்படி சொன்னான், ஜோயாவுக்கு எந்த பவரும் இல்லைன்றதுனால, எதுக்கு அவனுக்கு பிடிக்காம டேயுவை வந்து கொண்டு இருந்தானா, அவன் எதுக்கு எனக்கு பவர் வேணும்னு சொல்லி வந்து நிற்க போகிறான் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, யாராக இருந்தாலும் டேயு இறந்ததுக்கு காரணமாக இருக்கவங்கள நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி டே சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி அவன் கர்ஜனை பண்ண, பாட்டி கொஞ்சம் யோசிட்டே, அவன் உன் பிரதர், அவன்கிட்ட நீ பேசணும் அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி நான் பார்த்தேன், என்ன காரணமோ தெரியல, அவன் தான் என் டேயுவை கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போக எல்லாம் மெயின் ஹாலில் ஆஜராகிறாங்க. இந்த 2 பாட்டியும் அழுதுட்டு இருக்காங்க, டே மேலே கோவத்தில் இருக்காங்க. ஏன் அக்கா, இவன் தான் எங்களை காப்பாற்ற போகிறவனா, இவனுக்கு வந்தால் மட்டும்தான் வழியா, அநியாயம் பண்ணுறீங்க அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அவங்க பார்க்குறாங்க டே அம்மா சப்போர்ட் பண்ண வராங்க. டே ஏதோ கோவத்தில் அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, கோவத்தில் அவன் பண்ணிட்டான் அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்போது எனக்கு இருக்க கோவம் அதை பற்றி என்ன சொல்ல போகிற, எங்கள் பிள்ளைங்க செத்ததுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, டே அம்மா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஆனால் இது நியாயமே இல்லை, ஜேகே கொன்னதுக்கு எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல, டே வந்துட்டு பார்க்குறான், அவனையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்த, ஓகேடா செலிபிரிட்டிஸ் அப்படி இங்கே கட் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு கூட நான் முடிஞ்சால் நான் போட்டுடுறேன் ஓகேயா, இன்னும் நம்ப மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னவோ தெரியல, ஒரு 100 வியூஸ் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணாலோ அப்லோட் பண்ணாலோ எனக்கு மனசாந்தி அடையுது ஓகேயா, அதனால தான் ஒரு அற்ப சந்தோஷம். ஓகே சரி ஃபைன், நான் அப்புறமேட்டு வந்து பேசுகிறேன். டடா பை, டேக் கேர், அன்யோங்.